ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது மூக்கு சளி பழம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்களாம் வந்து கொல்லிக்கு வரும்போதெல்லாம் அந்த பழம் தான் ஃப்ரெண்ட்ஸ் பறித்து சாப்பிடுவோம். இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இங்கே ஐநாகோல் பக்கத்துலேயே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது நாங்கள் ஐநாகோல் ரொம்ப நாளாக சைனாக்குலாம் சுற்றி பார்த்து அதனால் ஐநாகோலுக்கு வரலான்னு பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இங்கே வரும்போது பார்த்தா எங்கள் பசங்க கண்டுபிடிச்சிட்டாங்க மூக்கு சளி பழத்தை. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மேலே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நிறையா இருக்குது. யார் யார் சாப்பிட்ருக்கீங்கன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மூக்கு சளி பழம் நாங்கள் மூக்கு சளி பழம் சொல்லுவோம். நீங்கள் என்ன பழம் சொல்லுவீங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த பாரு ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு கல்ல எவ்வளோ பழம் இருக்குது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பறிக்கிறாங்க பாருங்க. இருக்கா, நிறையா இருக்கா? அந்த சைடு ஃபுல்லாக மலை மலையாக இருக்குது. அடியில் அப்படியே கையை காமியாம சொல்லு. எங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ மூக்கு சளி பழம் இவ்வளோ திரும்ப நாங்கள் பேசுவோம். பிரித்து காமிக்கிறா பாருங்கள். இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ஊரில் மூக்கு சளி பழம் இருக்கும். பெருசாச்சு சாப்பிடலாமா? கையில் காமி. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது நாகமரம். இப்போ தான் பூ வச்சிருக்கு. இன்னுமா காய் காய்க்கிற சீசன் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இங்கே அப்படியே வந்தீங்கன்னா இங்கே தண்ணி எங்கள் ஊரில் வர தண்ணி, குடிக்கிற தண்ணி. இந்த பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பெரிய கிணறு ஃப்ரெண்ட்ஸ். இது குடிக்கிற தண்ணி. இது ஃபஸ்ட்டு முதல் கோயில். வரும் ஃப்ரெண்ட்ஸ், கிணறு எவ்வளோ பெரிய கிணறு தண்ணி ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் நாங்கள் தண்ணி ஊரில் வரும் ஃப்ரெண்ட்ஸ். இது எங்களுக்கு குடிக்கிற தண்ணி. இதுதான் சமைப்போம் குடிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த தண்ணி தான் ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஆனால் கேன் தண்ணி போல் இருக்கும், நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது அம்மா வீட்டெல்லாம் தண்ணி தான் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ஐநாகோல் ஃப்ரெண்ட்ஸ். சித்திரை மாதம் கூழ் ஊற்றுக்குள்ளாம் இங்கே ஐநாகோலில் வந்தால் சரி ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் பொங்கல் வைப்போம். அம்மா வீட்டுக்கு குலதெய்வம் ஐநா இருப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் இப்போ அடுத்த மாதம் வந்து கும்பாபிஷேகம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கெலாம் கோயிலுக்கு 5 கோயிலுக்கு கும்பாபிஷேகம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் பெயிண்ட் அடித்து இந்த மாரியத்து கோயில், இந்த கோயிலெலாம் பெயிண்ட் அடித்து கும்பாபிஷேகம் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். பெரிய ஆலமரம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்களாம் அப்போல்லாம் சின்னோண்டு ஆலமரம் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் கோயில். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது முனிவர். அதெல்லாம் பெயிண்ட் அடித்தா நல்லாயிடும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த மாதம்லாம் கும்பாபிஷேகம் அப்போ நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பிள்ளையார் இது ஐநாரப்பன் எல்லாம் சாமி கோயில் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் பெயிண்ட் அடிக்குதா ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் வந்து கொம்புலாம் கட்டி வச்சுருக்காங்க. கோயில் கும்பாபிஷேகம்லாம் அடுத்த மாதம் 2ஆம் தேதி சொல்லியிருக்காங்க. எது பெயிண்ட் அடித்து புது கோயிலாக ஆகிடும். நிறைய பேர் வருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பராத்தனக்காரங்களாம் நிறைய பேர் வருவாங்க. இல்லை, இது வந்து மண்டபம் மாதிரி ஃப்ரெண்ட்ஸ். அப்போலாம் வந்து பொங்கல் வைக்கெல்லாம் சின்ன கோயில் ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஐநா இருப்பேன். இவர் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஐநா இருப்பேன். உள்ள சாமி கிருஷ்ண யாராருக்கெல்லாம் ஐநார் பிடிக்கணும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.
எது பிரார்த்தனாலும் நிறைவேறும் ஃப்ரெண்ட்ஸ் ஐயனார் பொண்ணுக்கு. அத்தி மரம் ஃப்ரெண்ட்ஸ் இது. இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், தெரியுதுறாங்களா ஆள் மேலே? என் பொண்ணு மரத்து மேலே ஏற பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். மேலே ஒரு பொண்ணு இருக்கா, பாதி சின்ன பொண்ணு கீழே இருக்கா. ஓரத்தி பொண்ணு சரி ஃப்ரெண்ட்ஸ், இது எங்கள் வீட்டு பக்கத்து வீட்டு பொண்ணு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், என் பொண்ணுக்கு மரமே ஏற தெரியாது. அங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி ஏறி மரத்து மேலே ஏறுறான்னு. அத்தி பழம் ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அவளுக்கு. என்ன பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அத்தி பழம் தெரியுதா பாருங்க உங்களுக்கு. தூக்கி போடாத கீர்த்திகா, மண்ணு பிடிச்சிக்கும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அத்தி பழம். சட்டை மண்ணில் கீழே போடாத. அங்க பாருங்க, அதாவது அந்த மரத்துல இங்க வந்து பாருங்க. நாங்கள் சும்மா தான் வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கடைசியில் பார்த்தா மூக்கு செல்லி பழம், அத்தி பழம் இதெல்லாம். எங்கே இருக்கு அத்தி பழம்? பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பழம் ஐயோ சூப்பராக இருக்கு. இருக்கு பாரு கோபிஸ்டி, பழமாக இருக்கு கோபிஸ்டி. பாருங்க கோபிஸ், என் பொண்ணை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி மாற்று ஏறுறான்னு. நீ சொல்லு. கீழே வந்துட பாரு. போதும் வா, சும்மா ஏற்றி வந்துடும். நுண்ணிலாம் போகக்கூடாது. பார்த்து காலம் மற்ற மேலே ஏடு தம்பி எடு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எங்க பையன் மரத்து மேலே ஏறுறான். அத்தி பழம் பறிக்க போறானா பாருங்க. புறாவில் வரைக்கும் வா. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல்லாக கைனி வேலை ஃப்ரெண்ட்ஸ். இந்த பாருங்க பயிர் வச்சுருக்காங்க பாருங்க, வைக்க போர் போட்டிருக்காங்க, பக்கத்தில் பயிர் வச்சுருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் பயிர் செம்மையாக இருக்குது. இங்கெல்லாம் வந்து ரொம்ப நாளாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நாங்களாம் குழந்தையில வந்தது. ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்கு பாருங்க. இது ஃபுல்லாக கைனி வேலைக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ். வேண்டாம் அப்படியே போயிடலாமா? அப்படியே போய் இப்படி வந்துடலாம். அங்கே இப்போ பழமாக இருக்குது, வா அப்படியே போகலாம் கோபிஸ்டி. இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் புறா கோயில் இங்கே வந்து மரத்தில் ஏறுறாங்க. கிட்ட புறா கோயில் சொன்னால ஃப்ரெண்ட்ஸ் இங்கே தான். நாங்களாம் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் வருவோம். இதுக்குள்ளே தான் கைனிக்கு போயிட்டு இந்த வழி தான் ஃப்ரெண்ட்ஸ் வருவோம் நாங்கள் ஏறி ஃப்ரெண்டுங்களாம் கூட. இதான் ஃப்ரெண்ட்ஸ் புறா கோயில் பாருங்கள். இதான் பொராத்தா சார், இதான் சார் பொராத்தா கோயில் சாமி, பொராத்தா சாமி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். சுத்தமாக தாம்மா வந்துக்கிறேன். இதான் ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு முன்னெலாம் அவ்வளோ சோளம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ஒன்று தான் இருந்தது. இப்போ நிறைய பெராத்தனுக்காரங்க சோளம் வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். பொங்கல் வைக்கிற இடம் போல ஃப்ரெண்ட்ஸ். இது அவங்க பொங்கல் வைக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். பெரிய வேப்ப மரம், சளி பழம் கீழே வந்து கிடக்கு நிறையா. ஃபுல்லாக மூக்கு சளி பழம் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ். பறிக்க முடியாமல் எல்லாம் கீழே வந்து போய் கிடக்கு. அவளுங்க மேலே ஏறிட்டாங்க. இது பக்கத்தில் தான் ஃப்ரெண்ட்ஸ், கைனி பக்கத்தில் தான் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் கைனி கொஞ்சம் எங்கேயோ கொஞ்சம் பயிர் வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். மீது எல்லாமே கொஞ்சம் கரமாக இருக்குது.
ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ இதோட முடிச்சு கொள்ளலாம். ஏரி ஃப்ரெண்ட்ஸ், இது ஏரிக்குள்ளே நடந்து போகிறோம் வீட்டுக்கு. இது வரும் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணியில் வெயிலுக்கு அதுக்கு மீன் நிறையா செத்து போச்சு ஃப்ரெண்ட்ஸுங்க. இது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் பாப்பா நந்தினி. ஃப்ரெண்ட்ஸ், பசங்க போயிட்டுருக்காங்க. இதுதான் ஊர் உள்ளே ஊர்.